Okay students, I am Jones. நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கிராஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சிங்கிள் எக்ஸசைஸாக இருந்து இப்போது டபுள் எக்ஸசைஸாக கொடுத்துருக்காங்க 315 அண்ட் 316. இங்கே கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எவ்ரி டே ஹர்னி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹியர் her home cycling at uniform speed to reach her school. அதாவது ஹர்னின்றவ டெய்லி வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறா. ஓகேவா? யூ கேன் ஸ்டேட் திஸ் மேத்தமெட்டிக்கலி பை அன் ஈக்குவேஷன். அது எப்படி எடுத்துக்கோனா டி ஈக்குவல் டு ஆர் இன்டு டி. இங்கே டின்றது டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அட் எ டைம் எனி டைம் டி. அதாவது டின்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல், டீன்றது டைம் டேக்கன், ஆர் ஸ்பீடு. ஸோ யூஸ்வலாக டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்ற ஃபார்முலா எடுத்துப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்ற ஃபார்முலா எடுத்துப்போம். இங்கே டி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹர் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 20 கிலோமீட்டர். இப்போ அவர் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு who is that mic cut பண்ண ஓகே லிசன் கேர். இங்கே 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃப் பார்த்தோன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இப்போ சொன்னதுன்னா டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா? இப்போ ஸ்பீடு, அது யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒருத்தவங்களோட ஒரு பைக்கோட ஸ்பீட் பார்த்தோன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. யூனிஃபார்ம் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா 1 ஹவர் 40 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு அது எவ்வளோ தூரம் கவர் பண்ணிருக்குன்னா 80 கிலோமீட்டர்ஸ். 3 ஹவர்ஸ்க்கு 120, 4 ஹவர்ஸ்க்கு 160, இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னும் போது டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்பீடு 40 கிலோமீட்டர், யூனிஃபார்ம் ஸ்பீடு 40 கிலோமீட்டர். ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்குன்னா 40 இன்ட்டு 1 40 கிலோமீட்டர்ஸ். 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு 2 80 கிலோமீட்டர்ஸ். 3 ஹவர்ஸ்க்கு 40 இன்ட்டு 3 120 கிலோமீட்டர்ஸ். அண்ட் 4 ஹவருக்கு 40 இன்ட்டு 4 160 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படியே போகும்போது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம் 8 மணி நேரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 40 இன்ட்டு 8 ஹவர்ஸ் 24 240 கிலோமீட்டர்ஸ்னு போயிருக்கும். ஓகேங்களா? இங்கே டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஏ சாக்லேட். காஸ்ட் ஆஃப் ஏ சாக்லேட் இஸ் rupees 5 வச்சுக்கோ. ஒரு சாக்லேட் வந்து 5 rupees அப்படின்னா 2 சாக்லேட்ஸ் எவ்வளோ வரும் 10, 3 சாக்லேட்ஸ் எவ்வளோ வரும் 15, 4 சாக்லேட்ஸ் எவ்வளோ வரும் 20. ஸோ இங்கே ஒரு சாக்லேட்டோட காஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக 5 rupeesன்னு இருக்கு. அதே 2 சாக்லேட் வாங்கினா 10 rupees ஆகுது, 3 சாக்லேட் வாங்கினா 15 ஆகுது, 4 வாங்கினா 20 ஆகுது. இங்கே நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் என்ன ஆகிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கா? நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், அதாவது கவுண்டிங் டோட்டல் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 10 சாக்லேட்ஸோட காஸ்ட் வந்து 50 rupees. ஒரு சாக்லேட் வந்து 5 rupeesனா 10 வந்து 50 rupees, 9 வந்து 45 rupees,
8 சாக்லேட்ஸ் வந்து 40 rupees, 7 சாக்லேட்ஸ் 35. இங்கே கவுண்டிங் என்ன ஆகிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கவுண்டிங் சாக்லேட்ஸோட கவுண்டிங் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரேட்டும் என்ன ஆகிட்டே இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் ரெண்டு இருக்கு. இந்த கிராஃபை பொறுத்தளவுக்கு டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸும் என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ டைமு இன்க்ரீஸ் ஆச்சு, டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா. இங்கே நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், காஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸு காஸ்ட், நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இங்கே நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் எக்ஸு, காஸ்ட்டு ஒய். இங்கே நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பார்த்தோன்னா கவுண்டிங் குறைஞ்சிட்டே வரும்போது காஸ்ட் என்ன ஆகிடுது, குறைஞ்சிட்டே வந்தது. ஸோ இந்த டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன் போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் எக்ஸ் டிக்ரீஸ் ஆக ஒய்யும் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ ரெண்டு வேல்யூ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலும் டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட். இன்டைரக்ட் வேரியேஷன் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸு ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பைக்கில், ஓகேவா. இந்த பிளேஸ்க்கு, அதாவது ஏன்ற பிளேஸ்லேருந்து பின்ற பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பைக்கில் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் போகிறாருன்னா இந்த பிளேஸை ரீச் ஆகிறதுக்கு 8 hours ஆகும். ஓகேங்களா. அதுவே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்பொழுது இந்த பிளேஸை ரீச் ஆகிறதுக்கு ஆகும் 4 hours தான் ஆகும். ஏன்னா நமக்கு ரீச் ஆக வேண்டிய பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ். 10 × 8 80, பட் இங்கே 20 × 4 80. அப்படியே குறையுதா, இங்கே டைம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைமு ரெடியூஸ் ஆகுது. அதுவே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா 2 hours போகும். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா 1 hour போகும். இங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைம் டேக்கன் டு கவர், டைமுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் இன்டைரக்ட். அதுக்கு பேர் என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா. ஸோ அவர் கிளியர் திஸ். டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன் என்ன. ஸோ டைரக்ட் வேரியேஷன் போது கிராஃபில் நம்ம எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ் டேர்மும் இன்க்ரீஸ் ஆகணும், ஒய் டேர்மும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டைரக்ட். ஆர் எக்ஸும் டிக்ரீஸ் ஆகுது, ஒய்யும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டைரக்ட். பட் இன்டைரக்ட்னும் போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். சரிங்களா. ஓகே. இங்கே கிராஃபில் எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின், எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வெர்டிகலாக இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஒய் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் டிபெண்ட்டாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனை பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி.
இங்கே எக்ஸ்ன்றது எக்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள், நமக்கு எக்ஸுக்கு எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சி கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும். ஒய் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த எக்ஸை பேஸ் பண்ணி, எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒய்க்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பார்க்கும்போது there is two types is there, direct variation, indirect variation. டைரக்ட் வேரியேஷன் தான் என்ன சொன்னால் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும் ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் எக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும் ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். போத் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் போத் இஸ் டிக்ரீஸ்ட், ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை ரெண்டும் குறையணும். அப்படி இருந்ததுன்னா டைரக்ட் வேரியேஷன். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் எப்படி சொன்னேன்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் சொன்னோம் இல்லையா? ஸ்பீடு யூஷுவல் ஸ்பீடு 40 கிலோமீட்டர், டைம் தான் நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. 1 ஹவர்னா 40, 2 ஹவர்ஸ்னா 80, அப்போ மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் டைரக்ட் வேரியேஷன். இங்கே எக்ஸ் இண்டிபெண்ட் வேல்யூ, ஒய் டிபெண்ட் வேல்யூ. இந்த ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸையும் கேன்ற அந்த கான்ஸ்டன்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஒய்ன்றது எக்ஸையும் கேன்ற கான்ஸ்டன்ட்டையும் டிபெண்ட் பண்ணுறது. எக்ஸு ஏன்னா கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஆன்சர் மாறிட்டே வரும். ஓகேங்களா? இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் போது ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இங்கே என்ன சொன்ன? 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 8 ஹவர்ஸில் போய் ரீச் ஆகும். 20 கிலோமீட்டரில் ஸ்பீட் போகும்போது இங்கே எக்ஸு, இது ஒய், இந்த டிஸ்டன்ஸை இதை பார்க்கணும். ஓகேவா? 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 4 ஹவர்ஸில் ரீச் ஆகும். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸு. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஒய் எக்ஸ் ஆகிடும். அப்போது ஒய் 8 ஹவர்ஸ், ஸ்பீடு 10, ஸோ 8 into 10 80. நெக்ஸ்ட் ஒய் 4 ஹவர்ஸ் ஆகுதுன்னா 4 into அதுக்கான ஸ்பீட் என்ன ஆகுதுன்னா 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ 4 into 20 80. ஸோ 80ன்ற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சு இல்லையா? ஸோ தட் இஸ் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸில் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். கிராஃபை பொறுத்த அளவுக்கு எக்ஸசைஸ் 315 கிராஃபில் இந்த சைடு நம்ம மேக்ஸிமம் கிராஃபை பொறுத்த அளவுக்கு பென்சில் யூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் யூஸ் பென் ஆர் எனி அதர் ஸ்கெட்ச், எதையும் யூஸ் பண்ண தேவையில்ல, பென்சில் யூஸ் பண்ண. அண்ட் கிராஃப் சைடு ஆல்சோ உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, பென்சில் யூஸ் பண்ண விசிபிளாக இருக்காதுன்றதால நான் இது பென்லேயும் ஸ்கெட்ச் பென்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு see that question exercise 3.15ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a garment shop announced a flat 50% discount on every purchase of items for their customers. ஓகே, ஒரு கார்மெண்ட் ஷாப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 50% டிஸ்கவுண்ட் வைக்கிறாங்க. ஸோ 50% அப்படின்றது என்னன்னா அதில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸில் பாதி. இப்போ 100 rupees மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 50 rupees, 150 மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 75. ஓகேங்களா? 1000 மார்க் பண்ணியிருக்காங்கன்னா 500 rupees. ஸோ 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. Okay. Draw the graph for the relation between the market price and discount, hence find. ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணாமல் கிராஃபில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு the market price when a customer gets a discount of rupees 3250. ஓகேவா? இப்போது ஒரு கஸ்டமர் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3250 டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. செகண்ட், the discount when a marked price is rupees 250, sorry 2500. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருந்ததுன்னா அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட்டே நமக்கு 3250 தான் டிஸ்கவுண்ட்டு.
அப்போ எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ்னால் அது டபுள் ஆகும். 50% டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சுன்னா மீதி 50% ஆட் பண்ணுவோம். டபுள் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? 3250 இன்ட்டு 2 6500 ஆகிடும். இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது அந்த ப்ராடக்ட் மேலே மார்க் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 2500. அதில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் பாதி. அப்போ என்ன ஆகும்? 1215 ஆகும். இதை கிராஃபில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட், அது இன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் இன் ஒய். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 100 ருபீஸ்னால் 100க்குனா இங்கே 100 இருந்ததுன்னா 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். 200 இருந்ததுன்னா 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். 300னா 150 டிஸ்கவுண்ட் ஆகும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ 1000ல் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ 1000ல் இருக்கிறதால என்ன பண்ணுறோன்னா 500 1000 நமக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 250 ஹாஃப் ஹவர்ன்றதால 500 1000 அப்படியே எடுத்துக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ் 500, அதுக்கான டிஸ்கவுண்ட் என்னாகும்? 250. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் 1000 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் இதில் 1000ல் ஹாஃப் 500, தென் 1500, தென் ஹாஃப் 750. நெக்ஸ்ட் 2000 2500ல் ஹாஃப் 1250. நெக்ஸ்ட் 3000, அதில் ஹாஃப் 1500. ஸோ இங்கே பிளேஸ் இல்லைன்றதால நெக்ஸ்ட் இங்கே கொண்டு வரேன். 3500, அதில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 1750. நெக்ஸ்ட் 4000, அதில் ஹாஃப் 2000. நெக்ஸ்ட் 4000க்கு அப்புறம் 4500, அதில் ஹாஃப் 2250. நெக்ஸ்ட் 5000ல் ஹாஃப் 2500. 5500 இதில் ஹாஃப் வரும்போது என்ன ஆகும்? 2750. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6000ல் ஹாஃப் 3000. ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட்டே 3250 வரைக்கும் இருக்குது. அடுத்தது கொண்டு போய்ட்டோம் 6500. ஸோ 3250, அதில் ஹாஃப் 3250. ஸோ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கிராஃபை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டேபிள் ஃபார்ம் பண்ணோம். See here, x இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, y வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? x is increased, and y is also increased. y increased ஆகுது. ஸோ x increased, y increase ஆயிடுச்சுன்னா therefore direct variation. x increase ஆகுது, y increase ஆகுதுன்னா direct variation. direct variationக்கான ஃபார்முலா என்ன சொன்னால்? y equal to kx. இங்கே kன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் k. ஓகேங்களா? ஸோ இந்த k வேல்யூ அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் முக்கியமாக k கான்ஸ்டன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? x increased, y increased, so therefore it is a direct variation. அப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா y ஈக்குவல் டு kx. இப்போ நம்ம இந்த k மட்டும் கண்டுபிடிக்கணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் k மட்டும் கண்டுபிடிக்கணும். k ஈக்குவல் டு y மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட் y பை எக்ஸ். k ஈக்குவல் டு y பை எக்ஸ்னு வரும். ஸோ இதில் இருக்கிற இத்தனை டேர்மில் ஏதோ ஒரு 3 or 4 டேர்ம்ஸ் நம்ம வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இங்கே y வேல்யூ இதை எடுத்துக்கிறேன், இந்த பேர் எடுத்துக்கிறேன். y வேல்யூ 250, x வேல்யூ 500. ஸோ 250 டிவைடட் பை 500. நெக்ஸ்ட் இது ரெண்டும்
y value 500 divided by 1000. Next இங்கே 750 divided by 1500. இங்கே 1000 divided by 2000. ஸோ இதெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் 125 is 25. Sorry, 250 is 250. 2 into 250 answer 500. Simplify பண்ணா 1 by 2. 1 by 2. 1 by 2 now. So here proportionality constant k is equal to 1 by 2. K value 1 by 2 கண்டுபிடிச்சாச்சு. பட் இது கிராஃப் சைடில் நம்ம இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 3250க்கும் 250க்கும். See here, graphல x-axis பார்த்தீங்கன்னா x-axis y-axis both ரெண்டுமே intersect ஆகிற பாயிண்ட் origin. இங்கே x-axis நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 500. ஓகேங்களா, x-axis எப்படி எடுத்துக்கிறேன்னா 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000 and so on 6500 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். 6500 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இங்கே ஸ்கேல் கிராஃபில் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கேலில் x-axis 1 cm is equal to 500 units எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 500 இன்க்ரீஸ் ஆகுது. தென் y-axisல பார்த்தீங்கன்னா அதுவும் 500, 1000, 1500 and so on அப்படி போயிட்டு 4500 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். y-axis 1 cm equal to 500 units. இங்கே x-axis பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், x-axis மார்க்கெட் ப்ரைஸ், y-axis டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இன் ருபீஸ். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இங்கே பாயிண்ட்ஸ் என்னென்ன வருது, 500க்கு 250, 1000க்கு 500 ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ், 1500க்கு 750, ஓகேங்களா, 2000க்கு 1000 and so on. இது வரைக்கும் 6500க்கு 3250 வரைக்கும் நான் பிளாட் பண்ணுறேன். ஸோ அப்படி பிளாட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x-axis 500, y-axis 250, x 500, ஸோ y 250 போது இட்ஸ் லைஸ் பிட்வீன் மிட் வேல்யூ ஆஃப் 0 to 500க்குள்ள மிடில் வேல்யூவில் இங்கே இருக்குது. என்ன ஆகுது, 500, 250. ஸோ இதை நீங்கள் பென்சிலில் தான் கிராஃப் சைடில் நீங்கள் பண்ணணும். பட் அதுக்கு பென்சிலில் பண்ணால் விசிபிளாக இருக்காதுன்றதால நான் பெனில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1000, 500, x-axis 1000, y-axis 500 இங்கே இருக்குது. 1000, 500. Next one 1500, 750. 1500, 750. 1500 is here. 750ன்றது 500க்கும் 1000க்கும் மிடில் இருக்க வேல்யூ. 1500, 750. Next 2000, 1000. இது 2000, 1000. அடுத்தது 2500, 1250. 2500. ஸோ 2500 இங்கே இருக்குது. 2500க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1250 நம்ம ஓகே. ஸோ 2500 இங்கே இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் பார்த்தோன்னா 1250. ஸோ 1250 இட்ஸ் பிட்வீன் 1000 to 1500 இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் 3000. 3000க்கு பார்த்தீங்கன்னா 3000க்கு ஆன்சர் 1500. 1500 இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 3500க்கு 1750. 3500 இஸ் இயர். 1750 பார்த்தீங்கன்னா 1500க்கும் 2000க்கும் பிட்வீனில் இருக்கும்.
இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 4000க்கு 2000, 4500க்கு 2250, 5000க்கு 2500, 5500க்கு 2750, 6000க்கு 300, sorry 6000க்கு 3000, நெக்ஸ்ட் 6500க்கு 3250. இப்படி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். இட்ஸ் ஃபார்ம் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இது என்னதுன்னா y ஈக்குவல் டு k ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் 1/2 x. இந்த ஈக்குவேஷன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 1/2 of x. y ஈக்குவல் டு 1/2 of x. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the marked price when a customer gets a discount of rupees 3250. கஸ்டமருக்கான டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 3250 கிடைச்சிருக்குன்னா அதனோட மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இங்கே இருக்கு. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இங்கே இருக்கு. இங்கே கஸ்டமருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 3250 கிடைச்சிருக்கு. ஸோ 3250 போது இட் இஸ் லைஸ் பிட்வீன் 3000க்கும் 3500க்கும் நடுவில் இருக்கு. 3000க்கும் 3500க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 3250 இங்கே இருக்கு. கஸ்டமருக்கான டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3250. அப்போ அதுக்கான மாற்று ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 3250க்கு நேராக ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். அது எங்கே மீட் பண்ணுதோ அதுக்கு நேராக கீழே கொண்டு வரேன். அது என்ன ஆன்சரில் வருது? 6500ல் வருது. 6500. ஸோ த பாயிண்ட் இஸ் 3250க்கு சாரி எக்ஸ் ஆக்சிஸ் 6500 இல்லையா? 6500, 3250. எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட்டு, தென் ஒய் ஆக்சிஸ் வரும். டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, the discount when the marked price is 2500. இங்க மார்க் பிரைஸ் வந்து 2500 இருக்கு. நமக்கு ப்ராடக்ட் மேல மார்க் பண்ணியிருக்க பிரைஸ் 2500 அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ? ஸோ மார்க் பிரைஸ் இஸ் ஹியர். இங்கே 2500 இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். அது எங்கே மீட் பண்ணுதோ அதுலேருந்து டேர்ன் பண்ணுறோம். அதுலேருந்து டேர்ன் பண்ணால் அப்படி வருது. ஸோ இங்கே இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற இடம் என்னன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 2500, அதுக்கு நேரம் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு? 1250. ஓகேங்களா? ஸோ therefore your solution is சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருந்ததுன்னா மார்க் ப்ரைஸ் என்ன ஆகுது? 6500, 3250. செகண்ட் மார்க் ப்ரைஸ் 2500 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது? 1250.